Hey guys, welcome back to Foodies Findings. இன்னைக்கு நம்ம சேனல் ரொம்பவே இன்ட்ரெஸ்டான ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோம். Burmese Atho. இந்த Burmese Athoக்கு நிறைய பேர் ஃபேன்ஸ் இருப்பீங்க. ஆனா இந்த லாக்டவுன்ல கண்டிப்பா ரொம்பவே மிஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி மிஸ் பண்ணிட்டு இருக்கவங்க இந்த வீடியோ பார்த்து கண்டிப்பா உங்க வீட்லயே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. ஸோ நான் போடுற எல்லா இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இந்த அத்தோ செய்யறதுக்கு முன்னாடி வந்து நம்ம அது மேலே கார்னிஷ் பண்ணுற ஃப்ரைட் ஆனியன், ஃப்ரைட் கார்லிக், அதுக்கப்புறம் ஃப்ரைடு சில்லி ஃப்ளேக்ஸ் எல்லாம் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இதுக்கு நான் வந்து 10 நீட்டு காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். 500 ml எண்ணெய் எடுத்துக்கலாம். 10 பெரிய பல்லா இருக்க பூண்டை வந்து தோல் உரிச்சு அதை நீளமாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து அதையும் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாய் சூடு பண்ணி நம்ம எடுத்து வச்சிருக்க 50 ml எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த எண்ணெயை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கு அப்புறமேட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க ஆனியன்ஸ் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன்ஸ் ஆட் பண்ணி ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. இது வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆனதுக்கப்புறம் இதை எடுத்துடலாம். அதுக்கப்புறம் அதே எண்ணெயில் வந்து நம்ம நீளமாக கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். இதையும் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதுவும் கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆனதுக்கப்புறம் இதையும் எடுத்துடலாம். இப்போ வந்து நம்ம ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் போல் ஆற விட்டுடுங்க. அந்த சூடு வந்து கொஞ்சம் தணிஞ்சதுக்கு அப்புறமேட்டு வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க காஞ்ச மிளகாவை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் சுட சுட அதே ஹை ஃப்ளேமில் வந்து காஞ்ச மிளகாய் போட்டிங்கன்னா டக்குன்னு கருக ஆரம்பிச்சிடும். அதை நீங்கள் அரைச்சதுக்கு அப்புறமேட்டு ஃப்ளேவர் வந்து வேறு மாதிரி சேஞ்ச் ஆகிடும். அதனால் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் போட்டு 2 நிமிஷத்தில் எடுத்துடலாம். இந்த காஞ்ச மிளகாய் வந்து நம்ம பொடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இது எல்லாமே போட்டு பொரிச்ச எண்ணெயும் வந்து ஒரு பவுலில் வந்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஹாக்கா நூடுல்ஸ் வந்து எப்படி வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். உங்களுக்கு அத்தோ நூடுல்ஸ் கிடச்சிது அப்படின்னா வந்து அத்தோ நூடுல்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. அத்தோ நூடுல்ஸ் இல்லை அப்படின்றவங்க வந்து ஹாக்கா நூடுல்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஹாக்கா நூடுல்ஸ் நமக்கு நார்மலாகவே எல்லா ஷாப்ஸ்லையும் இப்போ கிடைக்குது. ஹாக்கா நூடுல்ஸ் வந்து 400 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். அது கூடவே வந்து 500 ml தண்ணி வேக வைக்க எடுத்து வச்சுருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு கலர் பவுடர் எடுத்து வச்சுக்கோங்க. அது கூட உப்பு தேவையான அளவு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கடாயில் வந்து 500 ml தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்து வச்சிருக்க கலர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த தண்ணி வந்து நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க ஹாக்கா நூடுல்ஸை இந்த மாதிரி 2 உடச்சி ஆட் பண்ணிக்கலாம். உப்பு வந்து இதில் வேணும் அப்படின்னா வந்து லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. நான் இதில் உப்பு ஆட் பண்ணல. இன்கேஸ் வேணும் அப்படின்னா வந்து லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து 10 நிமிஷம் போல் ஹை ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்தாச்சு. உங்களுக்கு வந்து ஹாக்கா நூடுல்ஸ் வந்து சீக்கிரமாகவே வெந்துடுச்சு, நல்லா ஸ்டிஃபாக வந்துடுச்சு அப்படின்னா அதுக்கு முன்னாடியே கூட நீங்கள் எடுத்துருங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் யூஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். அது வடிகட்டி ஒரு 5 நிமிஷம் போல் ஆற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். மிக்ஸ் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால எல்லா பொருளையும் எடுத்து இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் இன்க்ரீடியண்ட்டோட நம்ம அத்தோ நூடுல்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும் அப்படின்னா வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வெங்காயம் ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா வந்து இன்னும் கொஞ்சம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. 100 கிராம் அளவு கோஸ் வந்து இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அது கூடவே வந்து 1 கப் அளவு கட் பண்ணி வச்சிருக்க கொத்தமல்லி எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 3/4 கப் அளவு பொடிச்சு வச்சிருக்க பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் ஆனியன்ஸ் வந்து 1 கப் எடுத்து வச்சுருக்கோம். அதை வந்து 3/4 கப் ஆட் பண்ணிவிட்டு மிச்சம் வந்து கொஞ்சம் வச்சுக்கோங்க. பின்னாடி கார்னிஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க கார்லிக் பூண்டு வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஃப்ரை பண்ண மிளகாவை இதை வந்து நான் அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காரம் வந்து ஜாஸ்தியாக தேவை அப்படின்னா வந்து ஃபுல் சில்லி ஃப்ளேக்ஸும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த ஃப்ரை பண்ண ஆயில் எடுத்து வச்சுருந்தோம்ல அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவு புளிக்கரைச்சல் ஆட் பண்ணிக்கலாம்.
2 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணியில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். உப்பு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக தேவை அப்படின்னா வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி ஹாக்கா நூடுல்ஸ் நீங்கள் உப்பு ஆட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வந்து இதில் வந்து கொஞ்சம் உப்பு வந்து பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட ஃபைனல் டச்சாக வந்து தட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். தட்டை வந்து இந்த மாதிரி வந்து நொறுக்கி ஆட் பண்ணிக்கலாம். இந்த தட்டை வந்து நான் வீட்லேயே செஞ்ச தட்டை. இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ எல்லா பொருளுமே ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். எல்லா ஃப்ளேவர்ஸுமே வந்து நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிற மாதிரி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ண வந்து வசதியாக இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் கையை வச்சு கூட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கடைசியாக வந்து மிச்சம் இருக்க புளி தண்ணி இது கூட ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அத்தோ பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. இதை பிளேட்டில் வச்சு இது கூட வந்து வாழைத்தண்டு சூப் ஊற்றி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். பாருங்கள், அப்படியே ஸ்ட்ரீட் ஸ்டைலோட டெக்ஸ்சர் அண்ட் ஃப்ளேவர் எல்லாமே வந்து அதே ஸ்ட்ரீட் ஸ்டைலில் இருக்குது. இது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இனிமேல் நம்ம சேனலில் 2 days once வந்து நான் குக்கிங் ரெசிபிஸ் அப்லோட் பண்ண போகிறேன். நீங்கள் எல்லா ரெசிபிஸையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.